ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்ன, அது எப்போ இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது லைட்டான ப்ளீடிங் இல்லைன்னா ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கிறது. இது எப்போ இருக்கும் அப்படின்னா, ஃபெர்டிலைஸ் ஆன எக் இருக்கு இல்லையா, அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சு வெளியே வர கருமுட்டை வந்து ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகும். அப்படி ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி கர்ப்பப்பையில் பதியும் போது அதை வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பதியிற நேரத்தில் அந்த கரு வந்து நம்மளோட கர்ப்பப்பையோட லைனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த லைனிங்கை எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ரியமில் தான் பதியும். அது வந்து அப்படியே உள்ளே இழுத்துக்கும். அப்படி பதியும் போது அந்த ரத்த நாளங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அதில் இருக்க சில ட்ராப்ஸ் வந்து ப்ளீடிங்காக நமக்கு ஸ்பாட்டிங்காக வெளியே வரும். இது வந்து பீரியட்ஸ் ப்ளீடிங் மாதிரி ஹெவியாக இருக்காது. 1 or 2 ட்ராப்ஸ் தான் இருக்கும். அதாவது நமக்கு ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகிறப்போ நம்மளோட எண்டோமெட்ரியமை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதனால இந்த ப்ளீடிங் இருக்கிறது. ஸோ இது வந்து நார்மல் தான். இதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நமக்கு வந்து ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு பயப்பட தேவையில்லை. எப்போது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7லேருந்து 14 நாளுக்கு அப்புறம், ஃபெர்டிலைஸ் ஆன 7லேருந்து 14 நாளுக்கு அப்புறம் இது வந்து இந்த ப்ளீடிங் வந்து இருக்கலாம். அல்லது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஓவுலேஷன் நடக்குது இல்லையா, அந்த ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் 6லேருந்து 12 நாளில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ இதுதான் இம்ப்ளான்டேஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க. இந்த விண்டோ டைமில் எப்போ வேணால் உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ப்ளீடிங் இருக்கலாம். இது வந்து ஏர்லி ப்ரெக்னன்சியில் இது ஒரு காமனான ஒரு சிம்டம் தான். ஓவுலேஷனுக்கு அப்புறம் நம்ம எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகுது இல்லையா, ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆன அந்த நொடியிலிருந்து அது வந்து வளர ஆரம்பிக்கும். டிவைட் ஆகி, அதாவது 4 8 டிவைட் ஆகி வளர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்படி வளர ஆரம்பித்த அந்த கரு வந்து ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கும். இந்த டைமில் நம்மளோட கர்ப்பப்பையோட இன்னர் லைனிங், அதாவது எண்டோமெட்ரியம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்காகும். அப்படி திக்கானால் தான் அது வந்து வளர்கிற கருவை சப்போர்ட் பண்ணுறதுக்கான அதுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இப்போது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக ஆகலை அப்படின்னா இந்த திக்கான எண்டோமெட்ரியம் வந்து மென்ஸ்ட்ரல் பீரியடாக வெளியே வந்துடும். சப்போஸ் நம்ம உருவான கரு வந்து தங்கிருச்சு, இம்ப்ளான்டேஷன் நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து திக்காக இருந்தால் தான் இது வந்து ஹெல்தியான ப்ரெக்னன்சியாக அதை வந்து வளர வைக்க முடியும். நம்ம உருவான கருவை வளர வைக்க முடியும். அதனால் ஒவ்வொரு மாதமும் எண்டோமெட்ரியம் திக்காயிட்டு இருக்கும். அது தேவையான அளவுக்கு தடிமனாக வளர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட ப்ரெக்னன்சியை சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ தான் அது அந்த மெச்சூர் ஆகி எந்த அளவுக்கு தேவையோ அந்த திக்னஸ் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்து மெச்சூர் ஆனால் தான் நம்ம வளரக்கூடிய கருவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6லேருந்து அதாவது 5லேருந்து 6 நாளுக்கு அப்புறம், ஃபெர்டிலைஸ் ஆன 5லேருந்து 6 நாளுக்கு அப்புறம் அந்த எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. அந்த உருவான கரு வந்து எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபலோப்பியன் டியூப்லேருந்து கீழே இறங்கி நம்மளோட கர்ப்பப்பையை வந்து சேர்ந்துருக்கும். எப்போது 5லேருந்து 6 நாளில் வந்துடும் கீழே. ஸோ அந்த டைமில், இந்த கர்ப்பப்பைக்கு வர டைமில் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் கிடைக்கணும். அது வந்து இந்த எண்டோமெட்ரியம் தான் கொடுக்கும். ஒன்ஸ் அது வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா, கரு பதிஞ்சு இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது இந்த எண்டோமெட்ரியம் தான். இந்த எம்பிரியோ வந்து அந்த எண்டோமெட்ரியமில் அட்டாச் ஆனதுக்கப்புறம் அதை தான் வந்து நம்பி இருக்கும். எதுக்காக, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நியூட்ரியன்ஸுக்கும் ஆக்சிஜனுக்கும் அதை தான் ரிலை பண்ணி இருக்கும். அந்த எம்பிரியோ இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆகிற டைமில் தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியமில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அதை வந்து உள்வாங்குற மாதிரி நம்ம பதியும் இல்லையா, அப்படி பதியும் போது எண்டோமெட்ரியமில் இருக்க ரத்த நாளங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அங்கே இருக்க பிளட்டு வந்து நமக்கு வெளியே வரும். 1 or 2 ட்ராப்ஸாக வெளியே வரும். இது வந்து காமன் தான். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓல்டு பிளட்டு தான் நமக்கு இந்த டைமில் வெளியே வரும் நார்மலாக. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த பிளட்டு வந்து நமக்கு பீரியடில் வர மாதிரி ரெட்டாக இருக்காது. இது வந்து ப்ரௌனாக இருக்கும். இது வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிங்காகவும் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட சேர்ந்து வருது அப்படின்னா அது வந்து பிங்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு லைட் ரெட் கலரில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் பீரியட் ஆகுது, உங்களுக்கு பீரியட் ஸ்டேட் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த டைமில் தான் இது நடக்கும். ஏன்னா நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் விண்டோ 6லேருந்து 12 நாள்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ 14வது நாள், 15, 16 இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் தான் இந்த இம்ப்ளான்டேஷனும் நடந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கும் உங்களுக்கு வரும். அதாவது ஸ்பாட்டிங் வந்து இருக்கும். இது எப்போ இருக்கும், ஆல்ரெடி பார்த்த மாதிரி
7லேருந்து 10 நாள் எக் ஃபெர்டிலைஸ் ஆன 7லேருந்து 10 நாளுக்குள்ள இருக்கும். அல்லது இந்த ஓவுலேஷன் முடிஞ்ச 6லேருந்து 12 நாள்ல இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுனால, அப்போ வந்து நமக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இந்த விண்டோல எப்போ வேணா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட சிம்ப்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் மாரி தான் இருக்கும். நீங்க வந்து பேண்டீஸில் 1 ஆர் 2 ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை நீங்கள் வைப் பண்ணி பார்க்குறீங்க, கிளாத்தில் வைப் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப ரெட் கலரில் அந்த மாதிரிலாம் இருக்காது. லைட்டாக 1 ஆர் 2 ட்ராப்ஸ் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் பேட் வைக்கிற அளவுக்குலாம் இது வந்து அவ்வளோ அதிகமான ஃப்ளோலாம் இருக்காது. இந்த பிளட் வந்து ப்ரௌன் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், ரெட் கலரில் இருக்காது. அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் ஒரு சிலருக்கு அடி வயித்துல வலி இருக்கும், முதுகு வலி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு பிரஸ்ட்ல சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நடக்கிறது தான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இம்ப்ளான்டேஷனோட சிம்டம்ஸ். ஓகே. இம்ப்ளான்டேஷனுக்கும் ஒரு சிலருக்கு வந்து கன்ஃப்யூஷன் இருக்கும். எவ்வளோ நாள் வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது உங்களுக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து 1 ஆர் 2 ட்ராப்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து 1 அல்லது 2 நாள், மேக்ஸிமம் 3 நாள் இந்த மாதிரி இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதை விட அதிகமான நாள் ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் பீரியட்ஸ் ப்ளீடிங்க்கும் நம்ம வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம வீடியோவை அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.